ஏசாயா 53:4 வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார். அப்படின்னா சத்தியமா, ஒரு ஆள்கிட்ட நம்ம சத்தியம் சொல்லுவோம்ல, சத்தியமா இந்த காரியம் நடக்கும், இது சத்தியம்தான். ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. மெய்யாகவே நான் உங்களுடைய எல்லா பாடுகளையும் சுமந்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய எல்லா வியாதி பலகீனங்களையும் சுமந்து விட்டார். இனி நீங்க வியாதியோடு இருக்க வேண்டிய தேவை இல்லை. இனி பிசாசு சொல்கிற பொய்களை நீங்க கேட்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவி வாசம் பண்ணுகிற ஆலயத்துல வியாதிக்கு இடம் கிடையாது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சுமக்கவில்லை, நம்முடைய வியாதியையும் சுமந்து தீர்த்து விட்டார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இயேசு நம்முடைய வியாதியை சுமந்து தீர்த்ததுனால நீங்க வியாதியை சுமக்க வேண்டிய தேவையில்லை. அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், ஒருவேளை டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதியா இருக்கலாம், மருந்தால் குணப்படுத்த முடியாத வியாதியா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினாலே குணமாகும். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் உங்களை தொடுவார். நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி பலகீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களுடைய கைகளை வைங்க. நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை தொடுவார். இந்த வாசனத்தை நீங்க விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது அற்புதத்தை பார்ப்பீர்கள். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் மேலையும் பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்படட்டும். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவர்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாக கட்டளையிடுகிறேன். ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வசனத்தை பேசுகிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார் என்ற வசனத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே healing the name of Jesus, பரிபூர்ண விடுதலை சரீரத்தில், ஆவி, ஆத்துமாவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சம்பவிப்பதாக. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. வசனம் உண்மை உள்ளது, சத்தியம். ஆமை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த சத்தியத்தை அவர்களுக்குள்ளாக வரும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது செபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக விடுதலை பண்ணிவிட்டார். விசுவாசிங்க.